ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை, அதனால் வரப்பயே எக் வாங்கிட்டு வந்துட்டேன். எக் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்க ஆசைப்படுற அப்படின்னா உன்னால் அதில் டெய்லி என்ன விஷயம் செய்ய முடியுமோ செய், எப்பயுமே ஹை லெவல்லே யோசிக்காதன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த யூடியூப் பண்ணணும், டாக்குமெண்டிங் பண்ணணும் நம்ம லைஃப் ஸ்டைலை அப்படின்னா அதுக்கான மொபைல் வேணும், மைக் வேணும், கேமரா வேணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எங்கள் அம்மாவோட அந்த அட்வைஸ்னால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்கிட்ட இருக்கிறது வெரி பேசிக் மொபைல் தான். பேசிக்னால் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான். பெரிய கிளாரிட்டி கிடையாது, டிஸ்பிளே போயிடுச்சு, மைக் கிடையாது. பட் இருந்தாலும் என்கிட்ட நான் இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் நான் ரொம்ப ரைஸ் பண்ணி பேசினா தான் இந்த வீடியோவில் வாய்ஸே கிளியராக கேட்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். ஸ்டோரேஜ் கூட சீக்கிரமாக எனக்கு வந்து கேலரி ஃபுல்லாகிடுது. பட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி இருந்தால் தான், அப்படி வந்தால் தான் நான் பண்ணுவேன்னு நினச்சா நேரம் போய்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விடுங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.